7 மலைக்கு மேல இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் போய் எத்துக்குவாயா புஷ்பா காசு அவங்க. லஞ்சம் வாங்காத அதிகாரி என்ன பண்ணுவான், கஷ்டப்படுற விவசாயி என்ன பண்ணுவான், ஒத்தையா போய் தலைய தூக்குனவன் என்ன பண்ணுவான், இது என் காலு, இதுவும் என் காலு, என் கால் மேல நான் கால் போட்டுக்கேன், உமகால் மேலேயே போட்டுக்க. இப்போ நம்ம ஒரு ஹீரோஸ்க்கு பேசுகிறோம் அப்படின்னா அவங்களோட டெக்ஸ்சர் ஒன்று இருக்கும், வாய்ஸ் டெக்ஸ்சர் ஒன்று இருக்கும். அதை கேட்ச் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன், டைம் எடுத்துப்பேன். நான் போன உடனே டப்பிங் பேசிட்டு அடுத்த டப்பிங் போகணும் இந்த தாட்டே வச்சுக்க மாட்டேன். அண்ட் ஒரு நாள் பேசுகிறேன்னா நான் ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறது, என் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நான் டப்பிங் போகும்போது எதுவுமே சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டேன்னா என் டோன் மாறிடும், என் டெக்ஸ்சர் மாறிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசின மார்னிங்லேருந்து லஞ்ச் வரைக்கும் பேசுகிற டோனும் லஞ்சுக்கு அப்புறம் பேசுகிற டோனும் ஒன்று ஹெவி ஆகிடும் இல்லைன்னா ஷார்ப் ஆகிடும். பட் அந்த எனர்ஜி லெவல் நீங்க மெயின்டைன் பண்ண அப்படியே இருக்கும். அதுதான் கடவுளோட வரம் என்னன்னு தெரியல. மார்னிங் ஆரம்பிச்சு அது கத்துற சீன் ஆகட்டும், எமோஷனல் சீன் ஆகட்டும், மார்னிங் ஆரம்பிச்சு வீட்டுக்கு எப்போ பேக்கப்னு சொல்றாங்களோ அது வரைக்கும் சாப்பிடவே மாட்டேன். ஜஸ்ட் நான் உங்ககிட்ட வரும்போதே சொன்னேன், டீ தான் உங்களோட சாப்பாடு. ஓகே, ஆக்சுவலி உங்க டப்பிங் ஸ்டுடியோல எப்படி சார் இருக்கு? இதே மாதிரி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே மைக்ல தட்டி விட்டுருக்கேன். அப்படியா? எந்த டயலாக் அந்த மாதிரி? நிறைய அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்టిక్యులர் டயலாக் அப்படியே அந்த ஆக்ரோஷமாகி மைக்க தட்டி? அது பாகுபலியில நிறைய பண்ணிருக்கேன். எது மரணம் டயலாக் அப்பெல்லாம் தட்டி இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரும்ல, அந்த யுத்தத்துல எல்லாரும் தோத்துட்டோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்போ எது மரணம் அப்படின்னு வரும். மரணம் மரணம் வீரர்களே, எது மரணம்? நம் பலத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போர்க்களத்தில் சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். நம் தாயை பழித்து பேசியவன் நம் கண்முன்னே நின்று சிரித்துக் கொண்டிருக்க அவன் தலையை வெட்டி எடுத்து தாயின் பாதத்தில் உருட்டாமல் முதுகை காட்டி ஓடுவது மரணம். என் தாயையும் தாய் நாட்டையும் எவனும் தொட முடியாது என்பதை நிரூபிக்க எதிரியை கிழித்து செங்குருதி குடித்து அறிவிக்கப் போகிறேன். என்னோடு வரப்போவது யார்? என்னோடு சாகப் போவது யார்? மரணத்தை தாண்டி என்னோடு வாழப்போவது யார்? ஜெய் மகள் மதே. சீரியஸா லைவ் டப்பிங் அண்ட் லைவ் கூஸ் பம்ப்ஸ் பயங்கரமா இருக்கே சார். கண்டிப்பா மைக்கெல்லாம் தட்டி அப்படியே எல்லாம் செதறிடுச்சு. ஓகே, ஆனா இப்போ சில கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்திருக்கும் இல்லையா பாக்குறப்ப? நீங்களே அந்த மாதிரி சேலஞ்சிங்கா ஃபீல் பண்ணதுனா என்ன? புஷ்பா தான். புஷ்பா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப டப்பிங் படங்கள் வந்து நிறைய கலாய்க்கவும் படுது இல்லையா? பட் உங்களுடைய வாய்ஸ் வந்து அது தனித்துவமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த டப்பிங் ஒரு ஸ்டைல் வந்து கலாய்க்கப்படுதுன்னா உங்களோடது வந்து அந்த இதுக்குள்ள வரல. ஸோ அதுக்கு வந்து நீங்க தனித்துவமாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ டப்பிங் வாய்ஸ்? இப்போ ஃபாரின் லாங்குவேஜ்னு வரப்போ ஃபாரின் மூவிஸ் வந்து நான் நிறைய அதுக்கு தான் பேச மாட்டேன். ஏன்னா அவங்களோட கல்ச்சர் வேற, அவங்களோட நம்மளோட கல்ச்சர் அந்த வேர்டிங்ஸ் வந்து அதுல மோஸ்ட் ஆஃப் த டைம் உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஸோ டப்பிங் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் டப்பிங் பேசும்போது எப்பவுமே நான் ஒரு ஆர்டிஸ்ட், சைல்டு ஆர்டிஸ்டா இருந்ததுனால, டிராமாலேயே இருந்ததுனால ஸ்டேட் மூவிஸ் பேசும்போது என்ன ஒரு லேண்டிங் இருக்கும். உள்ளம் கேட்குமே ஒரு படம்லாம் பார்த்துருக்கீங்க, ஷாம் சாருக்கு பேசியிருந்தேன். காலேஜ் விட்டுட்டு போகும்போது அந்த லேண்டிங்லாம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு அந்த டைரக்டர். இது எல்லாமே மைண்டில் இருக்கும். ஸ்டேட் மூவிஸோட லேண்டிங் இது.